கைஸ் வெல்கம் டு எல்கே வீடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கும்பகோணத்துலேருந்து ஒரு தம்பி வீடியோஸ்காண்டி 2.1 கேட்டிருந்தாப்புல. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் வித் ரெட் கலர், ஃபுல் ரெட் கலர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் ரைட்டோட கண்ட்ரோலு, இது பேலன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ட்ரிபிள், இது பேஸு, இது சப் கண்ட்ரோல் நமக்கு வேலை செய்யும். இது வந்து 47K கண்ட்ரோல் ஃப்ரெண்ட்ஸ். மித்த இருக்க எல்லாமே 100K நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது மாதிரி இங்கே ஒரு ஆம்புக்கு மெயினாக தேவைப்படுற சுவிட்ச் தான். சுவிட்ச் ஒன்று நம்ம போட்டிருக்கோம். ஏசி ஆன சுவிட்சு பிளாக் கலரில் நம்ம போட்டிருக்கோம். இது ஒயிட்டு, இது ரெட் கலரு, இது பிளாக் கலரு. உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து நம்ம ரெட் கலர் சூஸ் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா இது ரெட் கலர்னால நம்ம ரெட் கலர்லேயே போட்டிருக்கோம். பேனல் என்னென்ன மென்ஷன் பண்ணிக்காங்கன்னா JBL 2.1 சேனல்னு மென்ஷன் பண்ணிக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம்ன்றது பிளாக் கலரு, கீழே சிவப்பு கலருக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 3-way சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கோம். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா FM USB வேலை செய்யும், உங்களுக்கு ப்ளூடூத் போர்டு வேலை செய்யும். இது அமைச்சிங்கன்னா ஒரு டிவி CD பின்னாடி வேலையோ RC வேலையோ நம்ம லைன் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா LED நம்ம கொடுக்கல, ஏன்னா தேவையில்லை. அடுத்து நம்மளுக்கு இன்டீரியர் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. கைஸ் இதான் கைஸ் இன்டீரியர் கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா கொஞ்சம் அர்ஜென்ட்டுன்றனால நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால கொஞ்சம் லைனிங் அப்படி இப்படின்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பொறுமையாக அவங்க ஒரே நாளில் வேணும் அப்படின்னு கேட்டனால நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். 2 days டைம் கொடுத்தாங்க. வயரிங் கொஞ்சம் நீட்டாக பண்ணியிருக்கோம். இதுலேயும் கொஞ்சம் நீட்டாக தான் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள். அடுத்து மெயினாக நம்மளுக்கு இந்த மொத்த எல்லா போர்டுமே ஃபங்க்ஷன் ஆகணும்னா அதுக்கு தேவையானது முதல் பவர் சப்ளை தான். பவர் சப்ளைக்குன்னு பார்த்தீங்கன்னா 24024 5A ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி 12012 1A டப்பிங் இதிலே வந்துடும். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபயரில் பார்த்தீங்கன்னா 6A டயர் 4 போட்டிருக்கோம். இந்த 6A டயரோட வேலை என்னென்னா, நம்ம ஏசியாக வர்ற வோல்ட்டை டிசியாக மாற்றி கொடுக்குறது இதோட வேலை. இதில் வர்ற டிசி வந்து பியூராக வராது, அதாவது வேவ் மாதிரி மேலே கீழே ஏறி போயிட்டு இருக்கும். அதனால் உங்களுக்கு சரியாக வேலை செய்யாது. அதுக்காண்டி நம்ம கெப்பாசிட்டி கொடுத்து வர்ற டிசி வோல்ட்டை கரெக்டாக டிசி வோல்ட் வர மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா 2A, அதாவது 1A டயோடு போட்டு 2 போட்டு நம்ம 12012 எடுத்து 12 வோல்ட்டாக மாற்றி பின்னாடி கூலிங் ஃபேனுக்கும் இல்லைக்கா 5 வோல்ட் எடுத்து நம்ம USB போர்டுக்கு மட்டும் கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா 1025ல் 2 கெப்பாசிட்டி எலக்ட்ரானில் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ப்ரீ செக்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம சக்தி பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா வசனில் சப்பு ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம், DSP சப்பு ப்ரீ யூஸ் பண்ணியிருக்கோம். இதோட ரிசல்ட் வைஸ் பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது சும்மா நான் 8 inch ட்ரை பண்ணி பார்த்தேன். இதோட பேஸ் குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருக்குது. பாதி தான், அதாவது பாதி இப்போ வந்து காவாசி வச்சதுக்கு நல்லா பேஸ் நல்லா அதிருது, அந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு பார்த்தீங்கன்னா STK 4392 IC நம்ம கொடுத்துருக்கோம். இது PCB பார்த்தீங்கன்னா டக்காரா PCB, குவாலிட்டி சூப்பராக இருக்குது உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா 4N4N மோனோபோர்டு. இதோட PCB பார்த்தீங்கன்னா டக்காரா தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் அந்த தம்பி என்ன சப்பு யூஸ் பண்ண போகிறான்னா 10 inch மேக்னெட் சப்பு யூஸ் பண்ண போகிறாரு. அந்த சப்புக்கும் அந்த ஐசிக்கும் உங்களுக்கு பக்கா மேட்சிங்காக இருக்கும். இப்போ நான் கொடுத்துருக்க கஸ்டமருக்குலாம் அதான் நான் யூஸ் பண்ண சொல்லிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு அது சூப்பராகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வயரிங்லாம் ஏதோ ஓரளவுக்கு நான் நீட்டாகவே பண்ணியிருக்கேன். பின்னா பார்த்திங்கன்னா இங்கே ஸ்பீக்கர் டெர்மினல் எப்பயும் போல் வந்துடும். இங்கே RC சர்க்யூட்டு இதில் இருக்க ஒரு லைனை மட்டும் நம்ம எடுத்து DVD சுவிட்சில் கொடுத்துருக்கோம். இதில் கொடுத்துட்டு நீங்கள் டிவியில் கொடுத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்ம மெத்தடில் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து உங்களுக்கு பேக் சைடில் காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி RC சர்க்யூட் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஆக்சி DTH டேப்பு. இதில் நம்ம இந்த 2 லைனை விட்டுட்டு இந்த ஒரு லைனில் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா மேக்ஸிமம் நான் ப்ளூடூத் இல்லாமல் ப்ரோ பாட்டி கேட்பேன் அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால் இப்போ நம்ம இந்த ஒன்று மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம், தேவைப்பட்ட யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. மேலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டோட ஸ்பீக்கர் டெர்மினல், கீழே பார்த்தீங்கன்னா சப்பு ஃபோர் நம்ம கொடுத்துருக்கோம். பேரலல் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இது எப்பயும் போல் கூலிங் பண்ணி ஏர் அவுட்டுக்காண்டி நம்ம கொடுத்துருக்கோம். உள்ளே எவ்வளோ ஹீட் ஆகுதோ அந்த காற்று அப்படியே வெளியே துட்டிட்டு இருக்கும். அதனால்
நம்மளுக்கு ஐசி வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் ஃபேன் கொடுத்துருக்கோம். ஃபேன் போடாமல் விட்டிங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி ஐசி போகிற கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணுங்கள் எந்த செட்லேயுமே. அடுத்து ஏசி மெயின்ஸ் கார்டு. மெயின்ஸ் கார்டுனால் நம்ம குறைய வைக்க மாட்டோம். மெயின்ஸ் கார்டுனால குவாலிட்டியாக போட்டுருவோம். 10 ரூபா சேர்த்தே போனாலும் நார்மல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபா 30 ரூபா அந்த மாதிரி தான் வரும். இப்போ நம்ம போட்டுருக்கு பார்த்திங்கன்னா இந்த மெயின்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா 60 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டியில் எப்போயுமே நம்ம குறைய வைக்க மாட்டோம். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு செட்டு செய்யணும்னா மறக்காமல் நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன். கோர்ஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அக்ரலிக்கில் நார்மலில் 5.1 7.1 வரையும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். டால்பிலையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு அழைச்சிக்கணுன்னா மறக்காமல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆர்டர் புக் பண்ணணும்னா அது எப்படி புக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அட்வான்ஸ் 2000 ரூபா போட்டு புக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 2 டேஸில் கையில் கிடச்சிரும். நீங்கள் தமிழ்நாட்டு ஓவரால் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துறோம் ஃப்ரெண்ட்ஸ். டெலிவரி சார்ஜ் வந்து அது கேஜியை பொறுத்து உங்களுக்கு ரேட் மாறும். அதை நான் கொரியர் பண்ணுறப்போ உங்களுக்கு நான் சொல்லிடுவேன். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா விசாரிக்கிறாங்க, வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ரோ நான் வீடியோலேயே சொல்லிடுறேன் என்னென்ன யூஸ் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் அவங்க வந்து ஃபோட்டோ அனுப்புங்க ப்ரோ, உள்ளே அனுப்புங்க வெளியே அனுப்புங்க வேறு மாடல் அனுப்புங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தால் என்ன சொல்கிறது, அட்வான்ஸ் 2000 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுவேன். அது விட்டு சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சரிங்க ப்ரோ நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நான் காசு போட்டுறேன்னு சொல்கிறாங்க. இப்போ போட்டுருவேன் நான் 5 நிமிஷம் ஆச்சு போட்டுறேன்னு சொல்லிட்டு நம்மளும் நம்பி ஆர்டர் பண்ணிடுற பொருள்லாம் அப்புறமேட்டு அவங்க ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அட்வான்ஸ் முன்னாடியே 2000 பே பண்ண சொல்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம செஞ்சு வச்சுட்டு அது வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. ஏன்னா அவங்க சொல்கிற டேஸ்ட்டுக்கு நம்ம செஞ்சுட்டு மித்தவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னா அவங்க வேறு டேஸ்ட்டில் கேட்பாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்தையும் நான் சொல்ல விரும்பல, ஒரு சில பேர் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்போட வீடியோ டெஸ்ட் வந்து நம்ம இந்த வாட்டி போட்டு காமிக்கலாம். நான் ஷார்ட்ஸில் போகிறேன். ஏன்னா காப்பிரைட் இஷ்யூ கொடுத்துறாங்க போன வீடியோக்கு, அதனால் நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆளில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.